என்னதான் இன்னைக்கு நிறைய ரியாலிட்டி ஷோஸ், சிங்கிங், டான்ஸ், காமெடின்னு இருந்தாலும் எப்போவும் டாப்பில் இருக்கிறது இந்த ஷோ தான். இந்தியாவிலேயே ரொம்ப கான்ட்ரவர்சியலான ரியாலிட்டி ஷோவும் இதுதான். ஒரு செட் ஆஃப் செலிபிரிட்டிஸை வீட்டுக்குள்ளே அனுப்பி லாக் பண்ணி வச்சுட்டு அங்கே அவங்க பண்ணுற ட்ராமாஸுக்கும் சண்டைகளுக்கும் அளவே கிடையாது. ஆக்சுவலாக இந்த ஷோ எங்கேருந்து வந்துச்சு? இது ஒரு இந்தியன் கான்செப்டா இல்லை வேற எங்கேயாவது இருந்து வந்துச்சா? இன்னுமா என்ன தெரியல. எஸ், இன்றைக்கி நம்ம பிக் பாஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதோட ஆரிஜின் என்ன, எப்படி இவ்வளோ பாப்புலர் ஆச்சு அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பிக் பாஸ் பிக் பிரதர் அப்படின்ற ரியாலிட்டி ஷோவோட அஃபிஷியல் காப்பி தான். பிக் பாஸ் வேணும்னா லாஸ்ட் 10-15 இயர்ஸில் நம்ம ஊரில் ஃபேமஸ் ஆகிருக்கலாம். ஆனால் பிக் பிரதர் 1999லேயே ஃபேமஸான ஒரு ஷோ. எண்டமால் அப்படின்ற மீடியா கம்பெனி தான் 1999ல் பிக் பாஸ் ஷோவை நெதர்லாந்தில் நடத்துகிறாங்க. அதுதான் பிக் பாஸ் மாதிரியான ஃபஸ்ட்டு ரியாலிட்டி ஷோ. அங்கேயுமே சேம் கான்செப்ட் தான். ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை அதுக்காகவே பிரத்யேகமாக டிசைன் பண்ண ஒரு வீட்டுக்குள்ளே அனுப்பி வெளி உலக கனெக்ஷன் இல்லாமல் டெலிஃபோன், டிவி இப்படி எதுவுமே இல்லாமல் லாக் பண்ணி வைக்கிறது தான். உள்ள ஒரு இருட்டு, ஒரு லைட் கிடையாது, ஒரு ஃபேன் கிடையாது, ஒரு ஏசி கிடையாது, கரண்ட் படுக்க ஒரு பெட்டி கிடையாது, பேச்சு துறைக்கு ஒரு ஆள் கிடையாது. பிக் பிரதர் ஷோவுமே அவங்களோட ஓன் கான்செப்ட் கிடையாது. ஜார்ஜ் ஆர்வெல் எழுதின 1984 அப்படின்ற நாவலை இன்ஸ்பயர் ஆகி கிரியேட் பண்ணது தான் இந்த ஷோ. பிக் பிரதர் ஷோவோட ஃபஸ்ட்டு சீசன் 1999ல் நெதர்லாந்தில் வெளியாகி மிகப்பெரிய ஹிட் ஆகுது. அது மக்களுக்கு ரொம்பவே பிடிக்கவும் ஆரம்பிக்குது. ஏன்னா ஒரு இடத்துல அடைச்சி வச்சு வெளி உலக எந்த தொடர்பும் இல்லாமல் இருக்கும்போது அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஒரு புதுவித அனுபவமாகவும் இருந்தது ஆடியன்ஸுக்கு. இந்த சீசனுக்கு அப்புறம் நெதர்லாந்தில் மட்டும் இல்லாமல் யூகே, யூஎஸ், ஜெர்மனி, பிரேசில் இது போல் 70க்கும் மேலான நாடுகளுக்கு பரவுது. ஏர்லி 2000ல் இந்த மாதிரி பல நாடுகளில் இந்த ஷோ நடக்குது. ஒவ்வொரு நாட்டிலையுமே அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு யூனிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், யூகேல அப்போவே பப்ளிக் ஓட்டிங்கை பேஸ் பண்ணி எவிக்ஷன் பண்ணுறாங்க. அதே போல் யூஎஸில் நிறைய ஸ்ட்ராட்டஜிக் கேம்ஸ் அண்ட் அதோட பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி பண்ணுறாங்க. பட் கோர் கான்செப்ட் என்னமோ சேமாக தான் இருந்தது எல்லா இடத்துலையுமே. கண்டஸ்டன்ஸ் ஒரே வீட்டில் தான் இருப்பாங்க, சேர்ந்து தான் டாஸ்க் பண்ணுவாங்க, நாமினேஷன்ஸ் இது எல்லாமே சேமாக தான் இருந்தது. இந்த பிக் பிரதர் ஷோ எப்போ இந்தியாவுக்குள்ளே வருதுன்னா, எண்டமால் கம்பெனி சோனி டெலிவிஷன் கூட பார்ட்னர்ஷிப் வச்சு ஃபர்ஸ்ட் டைம் 2006ல் பிக் பாஸ் அப்படின்ற பேரில் ஃபஸ்ட்டு சீசனை ஹிந்தியில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதை ஹோஸ்ட் பண்ணது அர்ஷத் வர்ஷி தான். இந்த ஃபஸ்ட்டு சீசனில் தான் செலிபிரிட்டிஸான ராகுல் ராய், ராக்கி ஷாவந்த், ரவி கிஷன் இவங்கெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இந்த ஷோ ரொம்பவே ட்ரெண்டாகவும் புதுசாகவும் இருந்தது. டிவியில் பார்க்கும்போது வியூவர்ஸுக்கு அவங்க போடுற சண்டைகளாக இருக்கட்டும், எமோஷன்ஸ் இது எல்லாமே புதுவித அனுபவமாக இருந்தது பார்க்கும்போது. ஒரு எலியும் பூனையும் ஒரு கூண்டுக்குள்ளே விட்டு பூட்டி வச்சுட்டு வெளியே நம்ம உட்காந்து வேடிக்கை பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த ஃபீலை கொடுத்தது இந்த ஷோ. அதனால் இந்தியாவிலையும் இந்த ஷோ பெரிய ஹிட்டு. சீசன் 1க்கு அப்புறம் பிக் பாஸ் ஷோ கலர்ஸ் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகுது. அங்கே ஷில்பா ஷெட்டி, அமிதாப் பச்சன், சஞ்சய் தத் இவங்கெல்லாம் தான் ஹோஸ்ட் பண்ணுறாங்க. சீசன் 4 2010ல் வெளியாகுது. அப்போ தான் நம்ம சல்மான் கான் என்ட்ரி கொடுக்குறாரு ஹோஸ்ட்டாக. அது வரைக்கும் இல்லாத அளவுக்கு இந்த சீசன் மிகப்பெரிய ஹிட் ஆகுது. அதுக்கு முக்கியமான காரணம் சல்மான் கான் ஹோஸ்ட் பண்ண விதம் தான். எங்கேயுமே லேக் ஆகாமல் ரொம்ப ஃபன்னாக கொண்டு போன ஷோவை அட் த சேம் டைம் மக்கள் கூடயும் ரொம்ப கனெக்டடாக இருந்தார். ஹிந்தியில் பெரிய ஹிட் ஆனதும் இந்தியாவில் மற்ற லாங்குவேஜஸ்லாம் கொண்டு வர ஆரம்பித்தாங்க. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இந்த மாதிரி. ஒவ்வொரு ஊர்லேயும் அங்கே இருக்க செலிபிரிட்டிஸை பார்ட்டிசிபேட் பண்ண வச்சு அங்கே இருக்க ஒரு பெரிய ஸ்டாரை ஹோஸ்ட் பண்ண வச்சாங்க. அதுதான் பிக் பாஸ் ஷோவுக்கு ஒரு பெரிய பலமாக அமைஞ்சது. என்ன தான் பிக் பாஸ் ஷோ மிகப்பெரிய ஹிட் ஆனாலும் அங்கே நடக்கிற சண்டைகளுக்கும் சச்சரவுகளுக்கும் பஞ்சமே கிடையாது. வீடு பிடிக்கலன்னோ டிப்ரெஷன் அதிகமாகியும் சில பேர் வீட்டிலேருந்து எஸ்கேப் ஆன வரலாறும் உண்டு. இவன் செருப்பால் அடி வாங்குறதுக்கு கூட அவன் தயங்க மாட்டான். இந்த நபர் இருந்தால் எங்களால் இங்கே இருக்க முடியாது. இதான் ஒன்று சொல்லிகிட்டே இருக்காங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் மிகப்பெரிய சண்டை நடக்கும். அது பார்க்க சின்ன விஷயமா தான் இருக்கும், ஆனால் அந்த இடத்துல இருந்து பார்த்தா தான் தெரியும். பிக் பாஸ் ஷோவில் இந்தியாவிலேருந்து மட்டும் இல்லாமல் மற்ற கண்ட்ரீஸ்லேருந்துமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. தமிழ்லேயே தர்ஷன், லாஸ்லியா, முகின் ராவ் இவங்கெல்லாம் அதர் கண்ட்ரீஸ்லேருந்து வந்து பார்ட்டிசிபேட் பண்ணவங்க தான். இதே போல் ஹிந்தி பிக் பாஸ் சீசன் 4ல் வீணா மாலிக் அப்படின்ற ஆக்ட்ரஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. அவங்க வீட்டுக்குள்ளே பண்ண ஒரு சில கான்ட்ரோவர்சியலான விஷயத்துக்காகவும் அவங்க பாகிஸ்தானை சேர்ந்தவங்க அப்படின்றதுக்காகவும் ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு. அதனால் அரசியல் கட்சிகள் கூட போராட்டம் பண்ணியிருந்தாங்க.
இந்த மாதிரி 15 வருஷத்துக்கு மேலே பிக் பாஸ் ஷோ இந்தியாவில் நடந்துட்டு வருது. ஒவ்வொரு சீசனில் வின் பண்ணுறவங்களுக்கும் 20 லட்சத்துலேருந்து 1 கோடி வரைக்குமே ப்ரைஸ் அமௌண்ட் தராங்க. என்னதான் இந்த ஷோவுக்கு ஒரு பக்கம் எதிர்ப்பு இருந்தாலும் இன்னொரு பக்கம் டிஆர்பியில் டாப்பில் தான் இருக்குது. ஸ்டில் இந்தியாவில் மேஜர் லாங்குவேஜஸில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு தான் இருக்குது. கரண்ட்டாக ஹிந்தியில் 19th சீசன் ரன் ஆகிட்டு இருக்கு. அதை சல்மான் கான் தான் ஹோஸ்ட் பண்ணுறாரு. அதே போல் தமிழில் ஃபஸ்ட்டு 7 சீசனை உலகநாயகன் தான் ஹோஸ்ட் பண்ணார். அந்த வீக்கெண்ட் எபிசோட்ஸை பார்க்கவே தனி கூட்டமே இருக்கும். அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போவார் ஷோவை. வாய் மூடிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. நீங்க என்ன வார்த்தை யூஸ் பாருங்க ரெக்கார்ட்ல பாருங்க. ஹலோ என்ன வார்த்தை நான் பேசுறேன்னு இல்ல பாருங்க. எனக்கா வாய் மூடிட்டு உட்கார்றாங்க. நான் வாய் ஓபன் பண்ணலாமா? அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி தான் ஹோஸ்ட் பண்ணுறாரு இப்போது. இல்லை ரோஸ்ட் பண்ணுறாருன்னே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தரையும் பாயிண்ட் பண்ணி கேள்வி கேட்குறாரு ஹவுஸ்மேட்ஸை. ஒருத்தர் சும்மா பேச நம்ம தெரிஞ்சுப்போம். சபரிநாதன், விக்ரம் சார், ஆதிரை சார். ஆதிரைக்கு மட்டும் எந்திக்க முடியல. ஆதிரை சார். உங்களுக்கு முன்னாடி 4 பேர் எந்த சொல்றாங்கல்ல. ஓகே ஓகே அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் நார்மலா தான் சார் சொன்னேன். 4 பேர் உங்க முன்னாடி எந்திரின்னு சொன்னாங்கல்ல. அதை பிரேக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது பிரேக் பண்ணல சார், அது அவங்களோட விருப்பம். உங்களோட விருப்பத்துக்கு இங்கே வரல ஆக்சுவலா வந்து. இப்போ 9th சீசன் ரன் ஆகிட்டு இருக்கு. யார் ஹோஸ்ட் பண்ணுறது உங்களுக்கு பிடிக்கும்ன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கன்னடாவில் 12th சீசனை கிச்சா சுதிப்போம், தெலுங்கில் 9th சீசனை நாகார்ஜுனாவும், மலையாளமில் 7th சீசனை மோகன்லாலும் ஹோஸ்ட் பண்ணுறாங்க. இது போல் அந்தந்த லாங்குவேஜஸில் இருக்க டாப் ஸ்டார்ஸை வச்சு ஹோஸ்ட் பண்ணுறதால வீக்கெண்ட் எபிசோட் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவே போகும். டேய் கொட்டாச்சிங்க வா. டேய் அப்புறம் சென்றுங்களாங்க வா. டேய் மேல தொழுடா கீழே தொழுடா படிக்காதடா. இந்தியாவில் மட்டும் இல்லை, மற்ற கண்ட்ரீஸ்லையுமே இன்னும் பிக் பிரதர் ஷோ நடந்துட்டு தான் இருக்குது. குறிப்பாக சொல்ல போனால் யூஎஸில் 27வது சீசன் ரன் ஆகிட்டுருக்கு. அதே போல் கனடா, பிரேசில், ஆஸ்திரேலியா இன்னும் பல நாடுகளில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு தான் இருக்குது. யூகே, ஆஃப்ரிக்கா, ஸ்ரீலங்கா இங்கெல்லாம் ஒரு சில காரணங்களால் அடுத்தடுத்த சீசன் கண்டினியூ பண்ணாமல் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.